ஏன் தமிழ்நாட்டிலே நீங்க படிக்கலாமே? ஏன் நீங்க வந்து பெங்களூர்ல ரோசிலர் காலேஜ் எடுக்கணும் நீங்க? தமிழ்நாட்டுல படிக்கலாம் தான். ஆனா தமிழ்நாட்டுலன்றது ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்ப இங்க சேர்ந்ததுல நீங்க படிக்கிறீங்க இல்லையா? இது மோட் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷா, இந்தியா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா? இங்கிலீஷ் தான். இந்த கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் போகலாம், பார்மடிக்கல் கம்பெனிஸ்க்கு போகலாம், பார்மசி இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், மெடிக்கல் கோடிங் இருக்கு. இப்ப இண்டஸ்ட்ரி ஐடி கூட போகலாம். பார்மசி படிச்சா நீங்க ஐடி கூட போகலாம். மெடிக்கல் கோடிங் கத்துக்கிட்டு அதுக்கு போகலாம். பார்மசின்றது ஆல்ரவுண்ட் மாதிரி. நம்ம பார்மசி படிச்சுட்டா எதுல வேணா நம்ம போய் எம்பிஏ ஃபார்மா இருக்கு. என்னோட ஸ்டாஃப் தான் சொல்லி கொடுத்தாரு. அது புதுசா வந்த ஸ்டாஃப், நியூ ஸ்டாஃப் வந்திருந்தாரு. அவர் எனக்கு இந்த நாலேஜ் அவர்கிட்ட இருந்து நான் அவர் நல்லா எஜுகேட் பண்றாரு. கிடையாது, நம்ம இருக்கிறது இந்தியா, பெங்களூர், நம்ம படிக்கிறோம் வந்திருக்கோம், அவ்வளவுதான். சோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கார்னர் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. முழுக்க வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் காமனா, யாருக்கும் காமனா சப்போர்ட் பண்ணுவாங்க. டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பெங்களூர்ல நிலமங்கலா அப்படிங்கிற இடத்துல ரோசி ராயல் இன்ஸ்டியூஷன் தான் இருக்குங்க. இந்த இன்ஸ்டியூஷன் ஒரு 27 வருடங்கள் பழமையான இன்ஸ்டியூஷன். ஹோமியோபதி காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்து நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், ஜிஎன்எம், பிஃபார்ம், டிஃபார்ம், ஹலனர் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 27 வகையான கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த காலேஜில் நம்ம சேலத்துலேருந்து கிரிராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. 3rd இயர் பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த இன்டர்வியூ இருக்கும் போது ஸோ இந்த காலேஜை பற்றி, இந்த எஜுகேஷன் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கலாம். கிரிராஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை பார்த்ததில், உங்ககிட்ட பேசினதில் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நான் பிஃபார்ம் ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணி இங்கே எடுத்துருக்கீங்க. நீங்கள் ஏன் இந்த பிஃபார்ம் கோர்ஸ் எடுக்கணுங்கண்ணா? பிஃபார்ம் கோர்ஸ் நான் வந்து ஃபிசியோதெரப்பி தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு ஆசை. ஆனால் வீட்டில் வந்து பிஎஃப்எம் படி, அது உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்போ வந்து அப்பா சஜஸ்ட் பண்ணாரு. அவருக்கு இந்த லாக்டவுன்ல அந்த பிஃபார்ம் ஃபார்மசி அந்த இது மைண்ட் செட் அவருக்கு வந்துச்சு. எல்லா இண்டஸ்ட்ரி எல்லாமே டவுனா இருக்கும், ஃபார்மசி மட்டும் நான் சம்பாதிச்சாங்களே, அதனால நீ படிச்சா நீ ஃபியூச்சர்ல திருப்பி இந்த சுச்சுவேஷன் வந்தா நம்ம கஷ்டப்பட தேவையில்ல, நீ ஃபார்மசி படிச்சா கொஞ்சம் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், பெட்டர் ஃபியூச்சரா இருக்கும் அப்படின்றது மைண்ட் செட்ல அவர் என்ன படிக்க வச்சாரு. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது அது என்னன்னு. சொல்ல போனா மெடிக்கல் எப்பவுமே இருக்கும். அந்த லாக்டவுன் டைம்ல மெடிக்கல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. இன்னொரு விஷயங்கள் சரிக்கண்ணா, இந்த பிஃபார்ம் நீங்க இந்த காரணத்துக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க. ஏன் தமிழ்நாட்டிலே நீங்க படிக்கலாமே? ஏன் நீங்க வந்து பெங்களூர்ல ரோசிலர் காலேஜ் எடுக்கணும்? நீங்க தமிழ்நாட்டுல படிக்கலாம் தான். ஆனா தமிழ்நாட்டுலன்றது ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பாவால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இயர்க்கே 2 lakh மேல அபோவ் போயிடுறது. இங்க வந்து ஒரு 2 lakh தான் வருது. அந்த இது ஈக்குவல் ஆயிருச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் பண்ணாம இங்க பெட்டரா இருக்கு. ஐ மீன் பெங்களூர்ன்றது சிட்டி, நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணலாம், நிறைய பீப்புளை மீட் பண்ணலாம், பேசலாம், கான்டாக்ட் கிடைக்கும், நம்ம ஃபியூச்சருக்கு நல்ல யூஸா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இங்க சேர்ந்ததுல நீங்க படிக்கிறீங்க இல்லையா? இது மோட் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷா, இந்தியா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா? இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ். ஸோ இது உங்களுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் வந்து அவங்க சொல்லிதெல்லாம் புரியுது உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட். இங்க ரேங்கிங்லாம் எந்த மாதிரி இருக்கு? ரேங்கிங்ன்றது அதெல்லாம் இல்ல, அது செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கொடுத்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கார்னர் பண்றாங்களா உங்களுக்கு? அது வந்து சில டைம் அது நடக்கும். அது வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்து இது அதெல்லாம் தமிழ்நாடு இதெல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிறது இந்தியா, பெங்களூர், நம்ம படிக்கிறோம் வந்திருக்கோம், அவ்வளவுதான். சோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கார்னர் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. முழுக்க வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் காமனா, யாருக்கும் காமனா சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் மேல தப்பு இருக்கோ அந்த மாதிரி தான். சரி, ஓகே. இன்னொரு விஷயங்கண்ணா, இப்ப நம்ம மோட் ஆஃப் டீச்சிங் ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இங்க லேபோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு லேப்ன்றப்ப பிஃபார்ம் ஓகே தான். என்னது ஆஃப்டர்நூன், மார்னிங் வந்து எப்பயுமே தியரி கிளாஸஸ் தான், ஆஃப்டர்நூன் ஆனா எப்பயுமே லேப் தான். எந்த டேஸ் இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூன் லேப் கம்பல்சரி. லேப்ல வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது. சரி, ஓகே. இப்போ நீங்க இந்த லேப் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும்னு சொன்னீங்க. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க பிஃபார்ம் வந்து படிச்சீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் அந்த நர்சிங் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு அங்க விட வந்து பாத்தீங்கன்னா லேப்லயும் பிளஸ் வந்து ஃபார்மசி சம்பந்தமான இதுல தான் வந்து முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட நேஷனல் ஜாப் எல்லாமே போகும். ரைட் தானே? சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி சமயத்துல இங்க லேபோட ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. மற்ற காலேஜஸோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதை விட நான் பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்கு. இந்த காலேஜஸ் ஓகே தான் இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது அவ்வளவு ஃபெசிலிட்டி இல்ல. இப்போ போக இம்ப்ரூவ் பண்ற அளவுக்கு நல்ல மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க 3 வருஷம் படிச்சிட்டு இருக்கீங்க, அடுத்த 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்க ஜாப் விட்டு போயிருவீங்க.
இப்போ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும். சரி, ஓகே. இப்போ ஃபார்மசிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியில ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு போகணும், இல்ல வந்து ஃபார்மா கம்பெனிக்கு அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி உங்க சீனியரோ இல்ல ஏதாவது சஜஸ்ட் பண்றாங்களா உங்களுக்கு? சஜஸ்ட் பண்ணாங்க, என்னோட பாஸ் அவுட் சீனியர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்த வருஷம் நீங்க முடிக்கும் தர வேலை இருக்கீங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்க அடுத்து வந்து என்னென்ன போகலாம், எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் போகலாம், பார்மடிக்கல் கம்பெனிஸ்க்கு போகலாம், பார்மசி இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், மெடிக்கல் கோடிங் இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி ஐடி கூட போகலாம். பார்மசி படிச்சா நீங்க ஐடி கூட போகலாம், மெடிக்கல் கோடிங் கத்துக்கிட்டு அதுக்கு போகலாம். பார்மசின்றது ஆல்ரவுண்ட் மாதிரி. நம்ம பார்மசி படிச்சுட்டா எதுல வேணா நம்ம போய் எம்பிஏ ஃபார்மா இருக்கு. என்னோட ஸ்டாஃப் தான் சொல்லி கொடுத்தாரு. அது புதுசா வந்த ஸ்டாஃப், நியூ ஸ்டாஃப் வந்திருந்தாரு. அவர் எனக்கு இந்த நாலேஜ் அவர்கிட்ட இருந்து நான் அவர் நல்லா எஜுகேட் பண்றாரு. ரைட், திஸ் இஸ் பான். அதாவது நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபேக்கல்டி பீப்புளை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்பவுமே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய விஷயத்த சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நமக்காக. உனக்கு என்ன வேணுங்க நான் கைட் பண்றேன், நீ அதை அச்சீவ்மெண்ட் பண்ண நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கைட் பண்ணுவேன். இந்த கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்கல்டி பீப்புள்கிட்ட சீனியர்ட்டி நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நான் இதனால தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஃபைனலா நீங்க வந்து ரோஸ் ராயல் காலேஜில் வந்து சேர்ந்ததில் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கண்ணா? ஓகே தான், என்னது ஃபீல் பெட்டர் தான். ஃபர்ஸ்ட் வந்ததோட இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீல் பெட்டர் பண்றேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன. பெங்களூர்ல வந்து நீங்க சேர்ந்ததுல வந்து என்னென்ன விஷயங்களை பெஸ்டா கத்துக்கிட்டீங்க? பெங்களூர்ல வந்து சேர்ந்து நல்ல விஷயம் கத்துக்கிட்டேன்னா லாங்குவேஜ் தான் மெயினா. மெயின் திங் லாங்குவேஜ். நீங்க எந்த சிட்டிக்கு போனாலுமே நம்ம கத்துக்கலாம். எல்லா ஆல் ஓவர் இந்தியா பெங்களூர்ல இருக்காங்க, பீப்புள் அதிகமா இருக்காங்க, நம்ம கான்டாக்ட் அதிகமா கிடைக்கும். மெயின் திங் அதே தான். சரி, பெங்களூர்ல வந்து படிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கத்துக்கலாம், அதே போல வந்து நிறைய கான்டெக்ட் கிடைக்கும், இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், ஜாபோட ப்ரொஃபஷன் நிறைய விதமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லாம் நினைச்சிட்டு வராங்க. அது சரியான விஷயம் தான் இல்லைங்களா? ஆமாம். நீங்க எதை நினைச்சு வந்து நீங்க சேர்ந்தீங்களோ அந்த லட்சியங்களை சிறப்பா வெற்றிடைய எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே.